காவிரி விவகாரம் தொடர்பாக வைகோ உள்ளிட்ட மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை இன்று நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளனர். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிற்பகல் 1:30 மணியளவில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அந்த கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா மற்றும் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மூத்த தலைவர் டி.கே. ரங்கராஜன் மற்றும் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் குடியரசுத் தலைவரை சந்திக்கின்றனர். இதனிடையே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் ஆகியோர் குடியரசுத் தலைவரை சந்திக்க டெல்லி புறப்பட்டு சென்றனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து குடியரசுத் தலைவரிடம் வலியுறுத்தப் போவதாக தெரிவித்தனர். மதியம் குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்கிறோம். மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு குடியரசுத் தலைவர் தலையிட வேண்டும் என்று அவரை சந்தித்து கேட்பதற்காக நாங்கள் டெல்லி சென்று கொண்டிருக்கிறோம்.